Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல 12th standard தமிழுக்கு பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் அந்த ஒரிஜினலான அந்த பப்ளிக்னுடைய அஃபிஷியலான அந்த ஆன்சர் ஷீட்டை வச்சே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத. சரியா? ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னால் இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் 84 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 90க்கு. ஸோ 100க்கு 94, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க்ஸ் வந்து இவங்களுக்கு போயிருக்குது. ஸோ இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. அண்ட் என்னென்ன மாதிரியான ப்ரெசன்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ஃபுல் அனலைசிஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதாவது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது. சரியா? இப்போ பார்க்கலாமா? ஸோ பார்ட் 1 பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 14 1 மார்க் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 14 1 மார்க் கொஸ்டின் இப்போ எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்றத பாருங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மார்ஜினுக்கு வெளியில் கொஸ்டின் நம்பர் போட்டுறணும், மார்ஜினுக்கு உள்ள ஆப்ஷன்ஸும் போடணும், ஆன்சரும் போடணும், ரெண்டுமே எழுதணும். சரியா? ஆப்ஷன் மட்டும் எழுதி ஆன்சர் எழுதாமலோ இல்லை ஆன்சர் மட்டும் எழுதி ஆப்ஷன் எழுதாமலோ விட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்ஷன் மார்க் கொடுப்பாங்களான்றது சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஆப்ஷனும் எழுதிருங்க, ஆன்சரும் எழுதிருங்க. முடிஞ்சால் இந்த ஆப்ஷனுக்கும் ஆன்சருக்கும் நடுவில் ஒரு மார்ஜின், சரியா, ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு மார்ஜின் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 14 1 மார்க் கொஸ்டினையும் ஒரே பேஜில் முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கோடு விடாமல் எழுதுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே முடிச்சிடலாம். சரியா? அப்போ தான் 1 மார்க் திருத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 14க்கு 14 எடுத்துருங்க எப்படியாவது. 1 மார்க் கொஸ்டின் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 14 1 மார்க்குமே கரெக்டாக எழுதிடலாம். ஸோ 14 அவுட் ஆஃப் 14 எடுத்துருங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். பகுதி 2ல் பிரிவு 1ல் செய்யுளினுடைய 2 மதிப்பெண் வினாக்கள். மொத்தம் நம்ம 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். கண்டிப்பாக இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஹெட்டிங் போடுங்க. சரியா? இந்த மாதிரி தலைப்பு போட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து எழுதுங்க. பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதும்போது இந்த மாதிரி ஸ்டார் போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சரியா? ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒற்றுப்பிழைகள் இல்லாமல் எழுதுங்க. கொஷின் நம்பர் போட மறந்துடக்கூடாது. அப்போ 2. ஸோ இப்போ நம்ம சின்ன சின்ன கேள்விகளாக நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா ஒரே பேஜில் ஒரு பேஜுக்குள்ளே 3 கொஷினை எழுதி முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேஜுக்கு 2 2 மார்க். சரியா? மொத்தம் நம்ம எத்தனை 2 மார்க் அட்டன் பண்ணணும்? பகுதி 2ல் பிரிவு 1ல் 3 2 மார்க்கு, பிரிவு 2ல் 2 2 மார்க்கு, பிரிவு 3ல் 7 2 மார்க். மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 2 மார்க். அந்த 7 2 மார்க் அந்த இது வந்து நமக்கு சின்னதாக தான் இருக்கும். சரியா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு பேஜுக்கு 2 2 மார்க் அப்படின்ற மாதிரி நீங்கள் அலாட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 பேஜில் நம்ம 4 2 மார்க் கொஷின்ஸை அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு, சரியா, அப்போ இந்த 5வது கொஷின் இது முடிஞ்சதோட பிரிவு 3. பிரிவு 3 வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும். சரியா? 2 லைனு 4 லைன் அந்த மாதிரி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க. சரியா? இந்த 24வது கொஷினுக்கு 1/2 மார்க் குறைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ இது வந்து நமக்கு என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வந்து பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. இது என்ன செய்யணும்னா 2 சுழி இன்னும் 3 சுழி இன்னும் இதனுடைய மீனிங் என்னன்றதை முதல்ல நம்ம கண்டிப்பாக எழுதணும். திண்மைனா தீமை, திண்மைனா வலிமை அப்படின்றத எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸாக வாக்கியமாக நம்ம வந்து எழுதணும். சரியா? ஸோ அப்படி அர்த்தம் எழுதாததுனால இங்கே 1/2 மார்க் குறைச்சிருக்காங்க. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சப்போஸ் இடையில நீங்கள் வந்து ஏதாவது தப்பாக எழுதிட்டீங்க, அதை அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அதை அடிச்சுட்டு இந்த மாதிரி இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சின்ன பென்சிலாலேயோ இல்லை பெண்ணாலேயோ, பென்சிலாலேயோ எழுதுங்க. சரியா? பெண்ணால் எழுத வேணாம், பென்சிலால் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறது நல்லது. சரியா? ஸோ மற்றபடி எல்லா 2 மார்க்லேயுமே இவங்க ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க பிரிவு 2ல். ஸோ ஒரே ஒரு 1/2 மார்க் மட்டும் போயிருக்குது அந்த காரணத்தினால. அடுத்து டைரெக்டாக இவங்க லாஸ்ட்டாக பகுதி 5க்கு போயிட்டாங்க. மெமரி போயம். நீங்கள் இப்படி எழுதாதீங்க, வருஷப்படியாக தான் வரணும், ஆர்டர் படியாக. ஃபஸ்ட்டு பிரிவு 1 1 மார்க்கு, அப்புறம் பிரிவு 2 2 மார்க்கு,
சாரி பகுதி 1 1 மார்க்கு, பகுதி 2 2 மார்க்கு, பகுதி 3 4 மார்க்கு, அதுக்கப்புறம் பகுதி 4 5 மார்க்கு, கடைசியாக இந்த 6 மார்க்கு, கடைசியாக இந்த மெமரி போயம் எழுதுங்க. சரியா? ஸோ மெமரி போயம் வந்து நம்ம அடிப்பு இல்லாமல் ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைச்சிடும். அதுக்கு நம்ம சும்மாலாம் மார்க் வந்து குறைக்க போகிறது கிடையாது. சரியா? ஸோ முடிஞ்சால் திருக்குறளை எழுதிட்டு அதனுடைய பாவகை குறள் வெண்பா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாவகை வந்து கழிவிருத்தம் அப்படி இதுக்கு மார்க் கிடையாது, பட் இருந்தாலும் இப்படி மென்ஷன் பண்ணிங்கன்னா பேப்பர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். மெமரி போயமை ஒரே பேஜில் எழுதிருங்க. சரியா? செய்யுளையும் திருக்குறளையும் ஒரே பேஜில் இப்படி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பகுதி 3 4 மார்க் கொஷின். இதில் மொத்தம் நம்ம எத்தனை 4 மார்க் எழுதணும் அப்படின்னா 2 2 3 7 4 மார்க் கொஷின் எழுதணும். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் 31வது கொஷினில் ஒரு அரை மார்க் வந்து நமக்கு இங்கே குறைச்சிருக்காங்க. எதுக்காக அரை மார்க் குறைச்சிருக்காங்கன்னா, இது எந்த பாடல் அப்படின்ற அந்த தலைப்பு எழுதாமல் இருக்காங்க. தண்டி அலங்காரம் அப்படின்றது எழுதாமல் இருக்கிறதுனால அரை மார்க் குறைச்சிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து பேர் எழுதணும். இங்கே பாருங்க, இடம் எழுதணும், பொருள் எழுதணும், விளக்கம் எழுதணும். இடத்துக்கு 1 மார்க்கு, பொருளுக்கு 1 மார்க்கு, விளக்கத்துக்கு 2 மார்க்கு. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. நூலுடைய பேர் கண்டிப்பாக நம்ம எழுதணும். சரியா? அடுத்து 34 இது வந்து உங்களுக்கு ஜென்ரல் கொஷினு. இதுக்கு 2 மார்க் தான் போட்டிருக்காங்க, 2 மார்க் குறைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா முக்கியமான வந்து பாருங்க 32 அதிசய மலரின் பூச்செடி முளைப்பது பற்றி தமிழ் நதி கூறுவன. அதான 34வது கொஷின். 34வது கொஷின் தான் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கணும், இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. இதில் உள்ள பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதாமல் இருந்தீங்கன்னா மார்க் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்காது. அதனால கரெக்டாக பார்த்துக்கிறங்க. சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் மொத்தம் 3 மார்க்கு போயிடுச்சு. இன்னும் 3 மார்க்கு இவங்களுக்கு எதில் போயிருக்குது அப்படின்னு பார்ப்போம். மற்ற கேள்விகள் பாருங்கள், முழு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இங்கே ஒரு அரை மார்க் போயிருக்குது. சரியா? இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், அங்கே நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால மார்க் போயிருக்கு. இங்கே ஒரு அரை மார்க் போயிடுச்சு. சரியா? அதுக்கப்புறம் இது பாடான் திணை. இந்த மாதிரி அணி, திணை, அப்புறம் வந்து நயம் பாராட்டுதல், அப்புறம் 4 மதிப்பெண் சிறுவினாக்கள், இது எல்லாத்தையுமே ஒன்றையும் ஒரு பக்கத்துக்கு எழுதணும். சரியா? ஒரு பக்கத்துக்கு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் பெருசாக வந்ததுன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக 6 மார்க் கொஷின். 6 மார்க் கொஷின் எழுதும்போது கண்டிப்பாக குறிப்பு சட்டகம் போட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைப்பையும் எழுதி அதை அண்டர்லைன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன மேற்கோள்கள் ஒவ்வொன்றுக்கும் அதுவும் நம்ம அந்த திருக்குறள் எழுதும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு திருக்குறள். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு திருக்குறள்லேருந்து ஒரு கேள்வி வந்துடும். சரியா? ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு திருக்குறள் எழுதுங்க. மற்ற கேள்விகளுக்கு உரைநடை கேள்விக்கும் துணைப்பாடத்துக்கும் அதே போல் குறிப்பு சட்டகம் போட்டு முடிஞ்சால் ஒரு சின்ன சின்ன மேற்கோள். சரியா? ஒவ்வொரு தலைப்புக்கும் ஜென்ரலாக நீங்களே சொந்தமாக ஏதாவது ஒரு மேற்கோள்கள் எழுதுனீங்கன்னா முழு மதிப்பெண் கிடைக்கும். அதுக்கு மார்க் எதுவும் குறைக்காமல் நமக்கு முழுசாக வந்து மதிப்பெண் போடுவாங்க. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு மொத்தமே 4 மார்க் தான் போட்டிருக்காங்க. 2 மார்க் குறைச்சி வச்சுருக்காங்க இந்த 6 மார்க் கொஷினுக்கு. அடுத்து இது இன்னொரு 6 மார்க் கொஷினு. இந்த 6 மார்க் கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா 6 மார்க்குமே முடிஞ்சால் ஒரு மேற்கோள் போட்டிங்கன்னா மார்க் குறைக்க மாட்டாங்க, ஃபுல் மார்க் அப்படியே நமக்கு அவார்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ லாஸ்ட்டாக எழுதி முடித்த உடனே மிச்சம் இருக்கக்கூடிய பேஜை இந்த மாதிரி ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணியோ இல்லை ஸ்கேல் பென் யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக நோட் பண்ணிக்கிறங்க. எதாவது செய்யக்கூடாதுன்னு சொன்னமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறங்க. என்னென்ன செய்யணும்னு சொன்னமோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த தமிழில் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் அவுட் ஆஃப் 90க்கு 89 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு, முடிஞ்சால் 90 கூட எடுக்கிறதுக்கு என்னுடைய ஆல் த பெஸ்ட். கடவுள் இருக்காரு. நல்லபடியாக ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுங்க. சரியா? தேங்க்யூ.